ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு பதிவிலிருந்து தினமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது நீங்கள் பார்க்கறது மூலயமா ஒரு டெக்னிக்கல் டூலை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வரும். அது போக எப்படி ஒரு சார்ட்டை வந்து ரீட் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, ஒரு ஸ்டாக்கோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் நீங்கள் கற்றுக்க முடியும். தினமுமே பார்க்கறது மூலயமா. ஓகே. நீங்க இன்னும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, HDFC பேங்க் லிமிடெட். இது வந்து ஒரு பேங்க் செக்டார். இதில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு லார்ஜ் கேப். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு மார்க்கெட் கேப் எதுக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, HDFC பேங்க் தான் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே பெரிய மார்க்கெட் கேப் இருக்கு. ஓகே. இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட சார்ட் எப்படி இருக்குன்னு ரீட் பண்ணிடலாம். இந்த லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த பார்ப்போம். ஓகே. இப்போ நான் டைம் ஃப்ரேம் வந்து வீக்லில தான் வச்சிருக்கேன். என்ன ரீசனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது 1996க்கு முன்னாடி லிஸ்ட் ஆனது. இப்போ அப்ப இருந்து நம்ம பார்க்கும்போது, டே டைம் ஃப்ரேம், 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல 5 மினிட்ஸ்லலாம் பார்க்க முடியாது. அத பார்த்துட்டு இருந்தோம்னா, கிட்டத்தட்ட ரொம்ப டைம் பீரியட் எடுத்துரும். அத பார்த்து முடிக்கிறதுக்குள்ள. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா புரியிற மாரி, ஈஸியா அனலைசிஸ் பண்ற மாரி, உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் ஃப்ரேம் வந்து நல்லாருக்கும். இந்த HDFC பேங்க்கு சார்ட்ட ரீட் பண்றதுக்காக. அதுக்காக நான் வீக்லி டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுல. ஓகே. இதுல என்ன நடந்திருக்குங்கிறது பாருங்க. லிஸ்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, செல்லிங் தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்குமே. ஃபிஃப்த் வீக் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு புல் பேக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு லோ. அப்ப நீங்க இந்த இடத்துல இத ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு ட்ரெண்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு லோ இருக்கு. அப்புறம் இங்க ஒரு லோ இருக்கு. தெரியுதுங்களா? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, கீழ கீழ லோ இருந்துட்டே இருக்கு பாருங்க. இங்க ஒண்ணு, நெக்ஸ்ட்டு இங்க ஒண்ணு இருக்கு. இதுக்கு கீழ இங்க ஒண்ணு இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இது பார்த்தீங்கன்னா, ஒரு லோயர்ல வச்சிருக்குங்களா? அதுக்கப்புறம் இது அங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஸ்ட்ராங்கா பையிங் பிரஷர் கேண்டில் வந்திருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இன்னொரு பையிங் பிரஷர் கேண்டில். இதில என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்கங்கிற விஷயம் இந்த 2 கேண்டில்லயே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா இது வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல்னு சொல்லுவாங்க. அந்த சேனலுக்குள்ள என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன். எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த சேனல சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ட்டாவும் எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா, மூவ் ஆயிட்டு இருந்தது. கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா ஹை வச்சுட்டே போச்சு அப்புட்ன்னா என்னது? ஹையர் ஹை. அப்போ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க இதிலருந்து புரிஞ்சுக்க முடியும். இங்க பாருங்க, இந்த சேனல் பாருங்க. இது வந்து ஒரு ரைசிங் சேனல். இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல பிரேக் ஆயி போயிருக்குங்களா? பிரேக் ஆயிட்டு என்ன ஆயிருக்கு? சேம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள ஃபார்ம் ஆகுது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து சேம் ரைசிங் சேனல். அதுக்கு அடுத்தது பாருங்க என்ன ஆயிருக்குன்னு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலிங் சேனல். இதோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏணி வச்சு ஏறி போற மாரி இருக்கும். HDFC பேங்கோட ஸ்டாக்கோட கேரக்டர் பார்த்துட்டீங்கன்னா. ஸோ இந்த விஷயங்கள் தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும். நேத்து நம்ம பார்த்ததுல வந்து வேற விதமா இருக்கும் அதோட கேரக்டர். இன்னைக்கு நம்ம HDFC பேங்க்ல பார்த்துட்டு இருக்கிறது இதோட வேற விதமான ஒரு கேரக்டரா இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே ஒரு சார்ட் நான் கொண்டு வந்து குடுக்க போறேன். அதுல நீங்க டெய்லியும் பார்க்கறது மூலியமா எப்படி எப்படியெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கு, எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க கத்துக்க முடியும் இதுல. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலிங் சேனல். ஃபாலிங் சேனலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அழகா ட்ரெண்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டாவும், ஒரு ரெசிஸ்டன்ட்டாவும் நல்லா சூப்பரா பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆயிருக்குங்களா. அங்கேருந்து என்ன ஆயிருக்கு? பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிட்டு எகைன் என்ன நடந்திருக்கு? திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு ரைசிங் சேனல். ஸோ இங்கேருந்து பாருங்க, இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் என்ன இருந்திருக்கு? வெறும் சேனல் பேட்டர்ன் தான். ரைசிங் சேனல், இங்கேயும் ரைசிங், இங்க ஃபாலிங் சேனல், இங்கேயும் ரைசிங் சேனல். ரைசிங் சேனல் வந்து ஒரு நல்ல வால்யூமோட பிரேக் ஆனது. பிரேக் ஆயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மூவ் குடுத்துருக்கு. மூவ் குடுத்துட்டு திருப்பி என்ன ஆயிருக்கு? திருப்பியும் பார்த்தீங்கன்னா, அதே ஃபாலோயிங் சேனல். அப்போ இந்த சேனல் பேட்டர்னுங்கிறது பார்த்தீங்கன்னா, இதோட கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. அப்போ HDFC பேங்க்ல வந்து என்ன கேரக்டர் இருக்குன்னா, அது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கூட தான் ரியாக்ட் ஆகுது. ஒரு சேனல் பேட்டர்ன் கூட தான் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த, இந்த ஒரு டெக்னிக்கல் டூல் அப்ளை பண்றது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதில பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் என்ன நடந்திருக்கு? எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் திருப்பி ட்ரெண்ட் லைன் கீழ இருக்கும்போது சப்போர்ட். அதையே எடுத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வால்யூம் பில்ட் ஆகுது, பிரேக் அவுட் ஆகுது. அப்ப நீங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்னன்னா ட்ரெண்டு. ட்ரெண்ட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கிருந்து ஆரம்பிச்சது, இங்கிருந்து ஒரு ஹை, ஒரு புல் பேக்கு, புதுசா ஒரு ஹை, ஒரு புல் பேக்கு, புதுசா ஹை, புல் பேக்கு, புதுசா ஒரு ஹை, புல் பேக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ட் ஆகுது? புதுசா ஒரு ஹை வைக்குது. அப்ப புதுசா ஒரு ஹை வச்சுட்டு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக். திருப்பி நீங்க இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ண முடியும். இது பிரேக் ஆயிட்டு திருப்பி ட்ரெண்ட் லைனுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆயிட்டு இருந்தது. அது பிரேக் ஆயிட்டு எகெயின் மேல போய் திருப்பி என்ன ஆரம்பிச்சிருக்கு? திருப்பி பார்த்தீங்கன்னா, ரைசிங் சேனல் தான். இப்ப நீங்க இதில எங்க பார்த்தீங்கனாலுமே சேனல் பேட்டர்ன் தான் அதிகமா இருக்கும். ரைசிங் சேனல், ஃபாலிங் சேனல். இது 2 தான் பார்த்தீங்கன்னா, இதில இருக்கும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, பெருசா இதில எதுவும் இருக்க போறது கிடையாது. அப்ப நீங்க இந்த விஷயத்த பாருங்க. இதுவும் சேம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரைசிங் சேனலுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரேக் ஆகி மேல போற மாரி போயிருக்கு. பட் அங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலிங் சேனல் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இப்ப இந்த இதில வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இதில சேனல் டிரா பண்ண தெரிஞ்சா போதும். இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியாவே ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா பாருங்க, எகெயின் சேம் அதே சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் எகெயின் அத வந்து சப்போர்ட்டா எடுக்குது, ரெசிஸ்டன்ட்டா போகுது, சப்போர்ட் எடுக்குது, ரெசிஸ்டன்ட்டா போகுதுங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, திருப்பி அதே ட்ரெண்ட் லைன் தான். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்பலாம் வருதோ, அப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அப் சைடு மூவ் குடுத்துட்டு இருக்கு இந்த ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா. திருப்பி எகெயின் மேல போம்போது, இங்க ஒரு ரைசிங் சேனல், இங்கேயும் ஒரு ரைசிங் சேனல். அப்போ இதில சேனல் பேட்டர்ன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, 99% இருக்கு இதில. இப்ப இதில பாருங்க, இங்கேருந்து திருப்பி சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆயிட்டு, திருப்பி மேல போயிட்டு, இங்க தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2013ல. அப்ப இங்க பாருங்க, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஒரு ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட். இந்த ஜோனுக்குள்ளேயே இருந்திருக்கா? இப்ப இது பிரேக் ஆயிட்டு, ரீடெஸ்ட் பண்ணிட்டு, கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, ஒரு ராலி குடுத்துருக்குங்களா? திருப்பி இங்க என்ன நடந்திருக்கு? திருப்பி சேம் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். அப்ப ட்ரெண்ட் லைன் இவ்வளோ தூரம் இருந்தது. சேனல் பேட்டர்ன் எல்லாமே. இப்போ இதில பாருங்க, வெறும் சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் கடைசியா 2013லேருந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்குங்களா? அப்ப திருப்பி இங்க என்ன நடந்திருக்கு? சேம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா, இது சப்போர்ட் ஏரியா. அத பிரேக் பண்ணிட்டு, கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக் குடுத்துட்டு ஒரு ராலி ஆரம்பிச்சது. நல்ல ஒரு பெரிய மூவ். மூவ் குடுத்த பிறகு திருப்பி என்ன ஆயிருக்கு? திருப்பி பார்த்தீங்கன்னா, அதே சேனல் பேட்டர்ன். திருப்பி ரைசிங் சேனல் இருக்கு பார்த்தீங்களா? ரைசிங் சேனல் பிரேக் டவுன் ஆயிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. அங்கேருந்து திருப்பி மேல போயிட்டு என்ன ஆயிருக்கு? திருப்பி அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிட்டு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த நீங்க இதில புரிஞ்சுக்கலாம். இப்போ சேனல் பேட்டர்னுக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கா? அப்போ இதோட நீங்க கேரக்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, திரும்ப திரும்ப நடந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இப்பவும் நடக்க போகுது. அந்த விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது, இந்த கேரக்டர் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஸ்டாக் இருக்கோ, நீங்க என்ன சார்ட் அதிகமா ட்ரேட் பண்றீங்களோ, அந்த சார்ட்டோட கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட்டு பழகுங்க. அத பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்ச் பண்ணிட்டு போயிடலாம். அதில எப்படி நம்ம டெக்னிக்ல அப்ளை பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சேனல் இப்ப ரீசென்ட்டா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இப்போ சேம் ஒரு ட்ரெண்ட் லைன்க்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன நடக்கலாம்? ஒரு புல் பேக்கா கீழ வரக்கான சான்சஸ் இருக்கு. இல்லன்னா மேல பிரேக் ஆயிட்டு கன்டினியூவா ராலி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு எப்படி இருக்கு? இது ஒரு சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த வந்து இதில புரிஞ்சுக்க முடியுதுங்களா ஈஸியா? ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த இதில கேரக்டர் இருக்கிறது என்னன்னா, ரைசிங் சேனல், ஃபாலிங் சேனல், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். இந்த 4 விஷயங்கள் தவிர பார்த்தீங்கன்னா, இதில எதுவுமே கிடையாது. அந்த 4 விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா, எகெயின் ரிப்பீட்டடா கிட்டத்தட்ட 1999லேருந்து 2026 வந்துருச்சு. அதுவரைக்குமே சேம் ஒரே விஷயம் தான் நடந்து வந்துட்டு இருக்கு இந்த ஒரு இதில. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா, நீங்க டெக்னிக்கல அப்ளை பண்ணி, நீங்க அதோட கேரக்டர வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா தான், இதில நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லன்னா ரொம்ப கஷ்டமா தெரியும். நெறைய லாஸ் வரும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்ல எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். இப்போ நீங்க ஒரு பிளானுக்கு வந்திருப்பீங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? என்னென்ன டூல்ஸ் வச்சு அப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம்? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஒரு வீடியோல இருந்து. ஓகேங்களா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஃபுல்லா டெக்னிக்கலா லேர்ன் பண்ணிட்டு ப்ராப்பரா அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.